ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஈவினிங் ரொட்டீன் விளாக். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால் கற்பூரவள்ளி டீ தான் போட போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கற்பூரவள்ளியை பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பால் காய வச்சுட்டு அதில் அந்த 2 கற்பூரவள்ளியை போட்டுரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, இஞ்சி, ஏலக்காய் இது 3ஐயும் தட்டி வச்சுருக்கேன். அதையே அதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து குடித்தாச்சு. கொஞ்சம் பெட்ரு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு போயாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டின்னர் ரெடி பண்ணுற வேலை. இன்றைக்கி என்ன டின்னர் பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா தான். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கைஸ். எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. எனக்கு இது தான் கைஸ் ஃபஸ்ட் டைம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கை நல்லா வேக போட்டு வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை இது 3ஐயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதை எடுத்து நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் கொஞ்சோண்டு உப்பு, சர்க்கரை, தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு தனியாக வச்சாச்சு. இது 1/2 hour ஊறட்டும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் அந்த உருளைக்கிழங்கையும் வெங்காயம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா 4ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதை எடுத்து உருண்டை பிடிச்சி தனியாக வச்சாச்சு. ஸோ உருண்டை பிடிச்சி அதை லைட்டாக தட்டிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி நல்லா மாவு போட்டு மெதுவாக தேய்க்கணும். நடுவில் ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க. ஸோ 2 கார்னர்லேயும் சரி நடுவுலேயும் சரி ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸோ 2 பக்கம் போட்டு எடுத்திங்கன்னா பரோட்டா ரெடி கைஸ். நல்லா இருந்துச்சு கைஸ். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இதுதான் கைஸ் எங்களோட டின்னர். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.